நெய் செய்ய போகிறேங்க. வேர்க்கடலை உருண்டை செய்யலாம்னு இருக்கிறேங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிறேனுங்க. வறுத்து வேர்க்கடலைங்க தோல் எடுத்துட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேனுங்க. அதுலேயே வந்து ஒரு கப் அளவுக்கு மண்டை வெல்லம் எடுத்துருக்கேன். கட்டி வெல்லம் சொல்லும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறேனுங்க. அதை வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு வேர்க்கடலை அப்படின்னா ஒரு கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கோணுங்க. உருண்டை பிடிக்கிறப்பங்க நெய் வேணும் கொஞ்சம், அதுக்காக நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறவரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு குறவரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. நம்ம வெள்ளம் போட்டு வடி அரைக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து இந்தளவுக்கு குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பவுலில் மாற்றிக்கலாங்க. அரைச்சது வந்துங்க ஒரு பவுலில் மாற்றிட்டேன். அதை ஓரமாக வச்சிடலாம். மறுபடியும் மிக்சியிலேங்க நம்ம வெள்ளத்தை போட்டு அரைச்சிக்கலாங்க. வெள்ளத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்தளவுக்கு நைஸாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே வந்துங்க நம்ம அரைச்ச வந்து வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். இந்த ரெண்டையுமே ஒட்டுக்கா அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. வேர்க்கடலையுமே வெள்ளத்தையுமே நான் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டுனுங்க. ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் அரைச்சிட்டு வந்ததை. இது லேசாக கட்டி மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் பொடிச்சு விட்டுலாம். இப்படியே ஒன்று பிடிச்சாலும் நல்லா வந்துடுங்க. நான் வந்து லைட்டாக வந்து லேசாக நெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அதான் நாளைக்கு வந்து இந்த சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. நான் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டுங்க நான் உருண்டை பிடிச்சிடலாங்க. கையில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்குங்க. அப்போ உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும். உருண்டை வந்து நல்லா அமுத்தி பிடிங்க. அப்போ வந்து நம்ம உடையாமல் இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ரவுண்டாக அழகாக வந்துச்சு பாருங்கள். நம்ம இந்தளவுக்கு வந்து எல்லா உருண்டையுமே பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஒவ்வொரு உருண்டையும் பிடிக்கிறப்பங்க கையில் கொஞ்சம் நெய் தடவிக்குங்க. அப்போ வந்து உருண்டை வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எல்லா உருண்டையுமே நான் பிடிச்சி எடுத்துட்டுங்க. இதே மாதிரி நம்ம வீட்லேயே வந்துங்க ஒரு ஆரோக்கியமான வேர்க்கடலை உருண்டை செஞ்சு கொடுக்கலாங்க. அப்பப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம். அப்படி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.